ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் 12th அப்புறம் ஹையர் எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியாத எக்கனாமிக்கலி பேக்வர்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் பிளஸ் மென்டாரிங் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. கல்விக்கு மட்டுமே ஒரு தலைமுறையை மாற்றக்கூடிய சக்தி உண்டு அப்படின்ற நம்பிக்கையில 14 வருடங்களா தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்றது? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ணணும்ன்றத டீடைல்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் www.anandam.org அப்படின்ற வெப்சைட்குள்ள போனீங்கன்னா அங்க அப்ளிகேஷன் லிங்க் அவைலபிளா இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு 2 பாக்ஸ் ஷோ ஆகும். நீங்க நியூவா அப்ளை பண்றீங்க அப்படின்னா நியூ அப்ளிகேஷன் அப்படின்ற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாக்ஸ் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க அவங்களோட அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்கானது. இதை பத்தி நம்ம வீடியோவோட கடைசியில பார்க்கலாம். ஸோ நியூவா அப்ளை பண்றதுக்கு நியூ அப்ளிகேஷன் அப்படின்ற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது டீடைல்டா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே அவைலபிளா இருக்கும். ஒன்ஸ் இதை ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறமா ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணி பிகின் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாக்ஸ் ஷோ ஆகும். இந்த பாப்அப்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட் ரிட்டன் லெட்டர், அதாவது எந்த ரீசனுக்காக ஆனந்தமோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத டீடைல்டா உங்க கைப்பட எழுதின லெட்டரை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ரெடியா வச்சிருக்கீங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ல இதை நீங்க கம்பல்சரியா அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு ஹெட் மாஸ்டரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் பத்தி சொல்லியிருப்பாங்க. இது கம்பல்சரி நீங்க அப்லோட் பண்றோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களோட ஹெட் மாஸ்டர் உங்களால சைன் வாங்க முடியும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து உங்க ஹெட் மாஸ்டர் கிட்ட சைன் வாங்கி அதையும் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். தேர்ட், உங்களோட 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்க கையில வச்சிருக்கீங்களான்றதை என்ஷூர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆனந்தமோட லாகின் பேஜ் ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நீங்க என்டர் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்கும். ஒன்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டா கொடுத்துருக்கீங்களான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். இந்த இடத்துல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த இயர் 12th முடிச்சீங்க அப்படின்றத என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க 2026ல வந்து 12th கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா 2026 கொடுத்துக்கோங்க. இல்ல நீங்க ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க, இப்போ வந்து கரண்டா படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல 1 இயர் வந்து காலேஜ் போகாம டிராப் அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க 2025 கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனுமே ஸ்லோ ஆகும். இப்போ வந்து நாட் பர்சீவிங் ஆர் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்றது கூட நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 2026 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்னோட நேம், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் மொபைல் நம்பர் நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ணதுனால இங்க வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அது நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கும் போதே கரெக்டா கொடுத்துருக்கீங்களான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்க ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்க கையில மொபைல் இல்லை அப்படின்னா உங்களோட அம்மா நம்பரை கூட நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அண்ட் எஜுகேஷனல் டீட்டெயில்ல நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, கவர்மெண்டா, கவர்மெண்ட் எய்டடா இல்ல பிரைவேட்டா அப்படின்றதும், நீங்க 12th வந்து எந்த போர்ட்ல படிச்சீங்க, ஸ்டேட் போர்டா இல்ல சிபிஎஸ்சியா அப்படின்றதும், உங்களோட 12th நேம் அண்ட் 12th ஸ்கூலோட அட்ரஸ் அண்ட் உங்களோட 10th ஸ்கூலோட நேம் அண்ட் 10th ஸ்கூலோட அட்ரஸ், 10th மார்க், 11th மார்க், 12th நீங்க என்ன குரூப் எடுத்தீங்க அப்படின்றது உங்களுக்கு கோட் வைஸ் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருந்துச்சோ அது மென்ஷன் ஆகி இருக்கும். அதுல நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்களோ அந்த சப்ஜெக்டை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். 12th நீங்க எந்த மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றது இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல, இப்போதான் நீங்க ரிசல்ட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க்கை வந்து இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இல்லையா அப்படின்றத என்டர் பண்ணணும். அண்ட் தென் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ், கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல லைக் மெடிக்கல் வைக்கிறேன், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வந்து இன்ஜினியரிங், அண்ட் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு எந்தெந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸும் வச்சுக்கலாம். ஃபேமிலி டீட்டெயில்ஸ்ல வந்து ஃபாதரோட ஸ்டேட்டஸ் என்ன, அப்பா இருக்காங்களா இல்ல தவறிட்டாங்களா, இல்ல அப்பாவால் கைவிடப்பட்டவரா, இல்ல அப்பாவால ஒர்க் எதுவும் போக முடியாத அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்றது வந்து இங்க டிராப் டவுன்ல இருக்கும். இதுல எது அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மதருக்கும் இருக்கும். சிப்ளிங்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, லைக் வந்து எனக்கு கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இல்ல 2 பேர் அப்படின்றதும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம்.
மந்த்லி இன்கம் வந்து ஃபேமிலியோட ஓவரால் இன்கம் வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அப்பா வந்து 10,000 சம்பாதிக்கிறாங்க, அம்மா ஒரு 5,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இங்க மந்த்லி இன்கம்ல நீங்க 15,000 வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்களும் இப்போ ஒரு 10,000 சேலரி வாங்குறாங்க அப்படின்னா ஓவரால் இன்கம் வந்து ஒரு 25,000 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணணும். தென் அட்ரஸ்ல வந்து உங்களோட டோர் நம்பர், எந்த ஏரியால இருக்கீங்க, அதோட பின்கோடு, ரிஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றதும், உங்களோட வில்லேஜ் நேம் வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலி உங்களோட ஹேண்ட் ரிட்டன் லெட்டர், நீங்க கைப்பட எழுதின லெட்டரை இந்த இடத்துல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் உங்களோட ஹெட் மாஸ்டர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஏதாவது வாங்கிருந்தீங்கன்னா அதையும் அப்லோட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா ஃபீல்டும் ஃபில் ஆயிருக்கா அப்படின்றதையும் கரெக்டான டீடைல்ஸ் கொடுத்துருக்குமான்றதை மட்டும் என்ஷூர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கும். அதை நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்கு நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் லிங்க்குள்ள போனோடனே செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கா, இல்ல செலக்டடா, இல்ல ரிஜெக்டடா அப்படின்ற உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை நீங்க அங்க போய் செக் பண்ணிக்கலாம். படிக்கணும்ன்ற ஆசையும் கனவும் இருந்தும் பணம் ஒரு ரீசன் அப்படின்றதுக்காக எந்த ஒரு குழந்தையும் படிப்பை கைவிற்றக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆனந்த பத்தின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.